நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகல் அரசரால இந்து சமய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையா பாதுகாக்கப்படணும், முறையா செயல்படணும் என்ற நோக்கத்தோட அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் எங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம் தான். கடந்த 3 ஆண்டு காலத்துல 1355 திருக்கோயில்கள்ல குடமுழுக்கு விழாக்கள், 3776 கோடி ரூபாயில 8436 திருக்கோயில்கள்ல திருப்பணிகள், 50 கோடி ரூபாயில கிராமப்புற ஆதிதிராவிடர் கோயில்கள்ல திருப்பணிகள் நடத்தியிருக்கோம். 62 கோடியே 76 லட்சம் ரூபாயில 27 திருக்கோயில்கள்ல ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 80 கோடியே 50 லட்சம் ரூபாயில பழனி, இடும்பன்மலை, திருநீர்மலை, திருக்கழுகுன்றம் கோயில்கள்ல கம்பிவட ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்கு. 5577 கோடி ரூபாய் மதிப்புடைய 6140 ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. 756 திருக்கோயில்கள்ல நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. தினந்தோறும் 82,000 பேர் உணவு உண்டு வராங்க. கோயில் சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் அளவிடும் பணி நடைபெற்று வருது. கடந்த 3 ஆண்டுகள்ல 1,59,507 ஏக்கர் நிலங்கள் நவீன ரோவர் கருவிகள் மூலம் அளவீடு செய்யப்பட்டு 64,522 கற்கள் நடப்பட்டுள்ளன. 4,189 ஏக்கர் நிலம் மீண்டும் கோயில் பேர்ல பட்டா செய்யப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மிகவும் குறைவு. நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை மூலமா ஒரு புத்தகமாகவே போடப்பட்டிருக்கு. அதில் இருக்க சிலவற்றை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்தை நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும். நீங்க மட்டும் இல்ல, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் இந்த சாதனைகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த சாதனைகளுக்கு மகுடம் வச்ச மாதிரி பழனியில நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும். நீதியரசர்கள், மகா சன்னிதானங்கள், ஆன்மீக பெரியவர்கள், சமய சொற்பொழிவாளர்கள், தமிழ் இலக்கிய அறிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆலய வழிபாடுகள்ல தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். நன்றி, வணக்கம்.